திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 804, அதிகாரம் பழமை. சுக்ரீவன் கிட்கிந்தா நகருக்கு மன்னராகிய பின் ராமனுக்கு உதவி செய்ய தனது படைகளை அழைத்து சீதையை தேடி நாலாபுரமும் தேடி வரும்படி அனுப்பினார். இவ்வாறு சென்றவர்களுள் தென் திசையில் சென்ற 2 வானரங்களும் அனுமான், அங்கதன், சாம்பவன், நீலன், குமுதன் முதலிய தலைவர்களும் சீதையை கடத்திச் சென்ற பாதையை கண்டறிந்த தகவலை கூற திரும்பி வந்தனர். அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். வரும் வழியில் கனிகள் நிரம்ப பெற்ற மதுவனத்தை கண்டனர். வானரங்கள் அதிலுள்ள கனிகளை உண்ண விரும்பி அங்கதனிடம் அதற்கு உதவுமாறு கேட்டனர். ஏனென்றால் இவ்வனமானது அங்கதனின் தந்தை வாலிக்கு அது சொந்தமாக இருந்தது. பின்னர் மன்னர் சுக்கிரீவனுக்கு சொந்தமானது. அதனை ததிமுகன் என்னும் அரக்கன் பாதுகாத்து வந்தான். அங்கதன் சுக்கிரீவனிடம் கொண்ட நட்பை மனதில் கொண்டு அவரிடம் எந்த உத்தரவும் பெறாமல் அம்மதுவனத்திற்குள் சென்று கனிகளை உண்ண வானரங்களை அனுமதித்தான். இதை அறிந்ததும் ததிமுகன் அங்கதனை நோக்கி, இத்தகைய அவலத்தை செய்யலாமா என்று கோபத்தில் அருகிலிருந்த சிறிய மலையை பெயர்த்து எறிந்தான். அங்கதன் அதனை தடுத்து, உனது மன்னரிடம் போய் அங்கதன்தான் வானரங்களை அனுப்பி வைத்தார் என்று சொல் என்று சொல்லி அனுப்பினார். அதன்படி ததிமுகனும் மன்னர் சுக்ரீவனிடம் சென்று நடந்ததை முறையிட்டான். அதனை கேட்டதும் சுக்ரீவன், எனது சொந்தமாகிய அங்கதன் தன்னை கேட்காமலே வனத்திற்குள் வானரங்களை உண்ணச் செய்ததை எண்ணி மகிழ்கிறேன் என்றார். ததிமுகனோ அதை கேட்டு வியந்தான். மேலும், நீ கவலைப்படாமல் சென்று அவர்களை வணங்கி அவர்களோடு உறவாக்கிக்கொள் என்று ததிமுகனை சொல்லி அனுப்பினார் சுக்ரீவன். தம்முடைய நட்பினர் தம்மிடம் கேட்காமலே ஒரு காரியத்தை செய்துவிடுவாராயின் அதனை மகிழ்ச்சியாக அறிவுடையவர் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை விளைதகையான் வேண்டி இருப்ப கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கேட்காமல் செய்வதை பொறுப்பது நட்பு, நல்லவற்றை நாடி செய்வதே நட்பு